புகழும் புகழ்ச்சியும் அந்த வல்லாஹ் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் ஈரோட ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வார்த்தையை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள் நம்மவர் மீதும் சாந்தியும் சமாதானம் கொண்டிராமல் என்று நல்வடுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர் படைப்பிற்கான பல நியதிகளை படைத்துள்ளார். அந்த பல நியதிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் தகுந்த மாதிரி தேவை என்பது மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையில் நம் இஸ்லாமிய சமுதாயம் என்பது இன்றைய கால சூழலில் இருந்து வருகிறது. அதாவது இந்த மத்திய அரசால் போடப்படக்கூடிய ஒரு சில சட்டங்கள், அதாவது வக்ஃப் வாரிய மாற்று திருத்த சட்டம், மேலும் CAA போன்ற சட்டங்களால் குறிப்பாக சொல்ல போனா இந்த இந்திய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டே வெளியேறக்கூடிய அளவில் நம் இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கியுள்ளது. அதாவது வக்ஃப் வாரிய மாற்று திருத்த சட்டத்துல 2013 முன்னாடி எப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அதாவது இஸ்லாமியர்கள் அற்றவர்களும் யார் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதாவது இப்போ வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு நிலம் வருது என்றால் அந்த நிலம் வக்ஃப் வாரியம் தான் ஆய்வு செய்து தனிக்கவே, அதாவது இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தம் அப்படி சொல்லி எடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. 2013 அடுத்து அப்படி இல்லை. அதாவது மாநில அளவில் ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழு தான் அந்த நிலத்தை ஆய்வு செய்யும். அந்த குழு தான் இது யாருக்கு சொந்தம், எந்த சமூகத்தாருக்கு சொந்தம் என்பதை இது முடிவெடுக்க முடியும். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்வாங்க, இதா மாத்தல் இன்சான இன்கத அமலகு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் என்றால் அவனுடைய அத்துணை அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 அமல்களை தவிர, இல்லாமின் சலாசி, 3 அமல்களை தவிர. அது என்ன அமல் என்றால் இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, அதாவது நிரந்தரமான சதகா, ஒரு பிரயோஜனமான கல்வி, மேலும் அவ்வளவு சாலிம் எதிர்கொள்ளப்போ, அதாவது ஒரு மனிதன் அவனுடைய குழந்தை, அதாவது அவனுக்கு துவா, நல்ல குழந்தை துவா கேட்பதன் மூலம், அதாவது ரசூலுல்லாஹ் கிட்ட அண்டர்ஸ்கோர் பண்ணிருக்காங்க, என்ன சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான சதகா. வக்ஃப்னா அல்லாஹ்வின் பெயரில் அர்ப்பணிப்பது. இந்த ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க இதை பாதுகாத்து வச்சு கொள்ளுங்க, இது கபருக்கு அப்புறமும் உங்க கபருக்கு வரும், இது நல்ல கபருக்கு வரும். அடுத்ததாக சொல்ல வேணும்னா CAA போன்ற சட்டங்கள். CAA இப்போ ஒரு வெளிநாட்டுல ஒரு மனுஷன், அதாவது இந்தியா போறான், அவனுக்கு இந்த இந்தியாவோட குடியுரிமை சட்டம் வேணும் என்றால் அந்த CAA அடிப்படையில் சொல்லப்படுகிறது, நீ முஸ்லீமாவோ கிறிஸ்தவனாகவோ இருந்தால் இந்த இந்தியாவில் அவனுக்கு குடியுரிமை நான் தரமாட்டேன். யூ கான்ட் பி a Indian citizenship, அதாவது நான் உனக்கு இந்தியன் குடியுரிமை தரமாட்டேன் அப்படிங்கிறான். அடுத்து என்ன என்றால், இப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை சமூகத்தாருக்கும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், you want at least 3 generation birth certificate, அதாவது 3 அவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் 3 தலைமுறைக்காவது பிறப்பு சான்றிதழ் என்பது இருக்க வேண்டும். இன்றைய கால சூழல் இப்படிதான் இருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு. சரி, நம்ம இந்த மாதிரியான இந்த நாட்டை விட்டே வெளியேற்ற பார்க்கிறானே, இன்றைய கால சூழல் இப்படி இருக்கே, நம்ம அதுக்கு என்ன தயாரிக்கணும், எப்படி தயாரிக்கலாம்? முக்கியமாக நம்மிடம் இல்லாத 2 விஷயம். முதல்ல கல்வி அறிவது என்பது இல்லை. இரண்டாவது ஒற்றுமை. கல்வியாச்சு நம்ம சமுதாயத்துல கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட இருக்கு. ஒற்றுமை என்பது மிக சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிற சகோதரர்களே, நம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நம் சமுதாய நிலைமை மிகவும் பின்தங்கி உள்ளது. அதாவது அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், யுக்திய ஹிக்மத்து மய்யஷா, அதாவது யுக்திய ஹிக்மத்து மய்யஷா, நம் நாடுகளுக்கு மட்டுமே நம் ஞானத்தை நாம் தருகிறோம், நம் நாடுகளுக்கு மட்டுமே நம் ஞானம் என்பது நாம் குடிக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் நாடு என்றால் வத்தகுல்லாஹ் அலிமுக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கு மட்டுமே நாம் அனைத்து விஷயத்தும் அவனை கற்று தருகிறோம். அது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. இந்த உலகத்துல உனக்கு சாதகமா இல்லாத பாதகமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி தருவான். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றார்கள், அத்தொலைவில் 5 கலிமத்தின் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடுவது கடமை என்று சொல்லல ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம், கடமை என்று சொல்லல, கட்டாயம் என்று சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கால சூழல் வரும், இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கால சூழல் வரும். அதனால உங்க இல்மை நீங்க கட்டாயமாக்கி கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட சொல்லி தந்திருக்காங்க. எப்படி அப்படி அல்லாஹ் அக்பர் சொல்ல போனா இந்த உலகத்திற்கே மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியது இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடுத்ததாக சொல்ல போனா
பஹ்ருல் இல்ம், இல்மின் கடல். கௌசுலான மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள், அனுமதினத்துல் இல்ம், நான் கல்வியின் நகரம், என்னுடைய நுழைவாயில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர். எப்படியாப்பட்ட அலிநாயகம்! ஒரு தடவை அலிநாயகத்துக்கிட்ட 3 சகாபிகள் வந்தாங்க. 17 ஒட்டகத்துடன் 3 சகாபிகள் வந்து அலிநாயகத்துக்கு சொன்னாங்க, எங்க தொண்டியார் சொன்னாரு 17ல பாதி முதல் நபர் இருக்கும், அடுத்து 17ல 3ல 1 2வது நபர் இருக்கும், அடுத்து 17ல 9ல 1 2வது நபருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒஃபாத் ஆயிட்டாங்க. எங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அலிநாயகத்தை கேட்டபோது அலிநாயகம் நல்லா ஒன்று பண்ணாங்க. அதாவது தன்னிடம் ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு அவங்க 17 18 மாத்தி 18ல பாதி எவ்வளோ 9 முதல் நபர் கொடுத்துட்டாங்க. அடுத்து 18 3வது வருங்க எத்தனை 6 2வது நபர் கொடுத்துட்டாங்க. அடுத்து 18 9வது வருங்க எத்தனை 2 3வது நபர் கொடுத்துட்டாங்க. 9 6 15 17 ஏன் ஓட்ட கொஞ்சம் அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் இல்மிலே குறையத்தை பரவாதாக இருந்தார்கள். அதாவது நம் சமூகத்தாரிடையே இல்மி என்பது கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் நம் மிகவும் சிந்திக்கக்கூடிய, மிகவும் கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது என்றால் அதுதான் ஒற்றுமை. அழகாக கூறுவாங்க, அல்லாஹ்வுடைய உதவி என்பது ஒரு கூட்டத்தின் மீது தான் இருக்கும். எப்படியாப்பட்ட கூட்டம்! அல்லாஹ்வுக்கு பதில் போர்க்களத்திலே 300 சகாபாக்கள் 125 சகாபாக்கள் இருந்தார்களே, அது போன்ற ஒற்றுமை. 1000க்கும் மேற்பட்ட நம்மளுடைய 1000க்கும் மேற்பட்ட குஃபார்கள் எதுக்கு வந்தார்கள்? ஒற்றுமையா இருந்ததால ஜெயிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த காலத்துல நம்ம ஒற்றுமை என்பது இல்லாதான் இதை போன்ற ஆட்கள்லாம் நம்மளை இந்த நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய நம் இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் பின்தங்கியுள்ள சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படியாப்பட்ட நம் சகாபாக்கள் ஒரு தடவை போர்ல 3 சகாபிகள் அடிபட்டு கிடக்கிறாங்க. அந்த சகாபி அடிபட்டு கிடக்கிறாங்க. அதாவது அந்த சகாபி வந்து ஒரு சகாபி தண்ணீர் என்று கேட்ட பொழுது, எப்படி தண்ணீர் என்று கேட்ட பொழுது அந்த சகாபி ஒரு சகாபி வந்து தண்ணீர் எடுத்து கொடுக்குறாங்க. எப்படி அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த தருவாயில் அந்த சகாபி என்ன பண்ணிருப்பாங்க நீங்க யோசிக்கிறீங்க? தனியாக குடிக்கதான் செஞ்சிருக்கணும். அது சகாபி என்ன பண்ணார்கள்? அதாவது எனக்கு பக்கத்துல இந்த சகாபி இன்னும் அவங்க வந்து மிகவும் வேதனையாக இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க கொடுங்க, அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அந்த சகாபியிடம் சரி 2வது சகாபியிடம் கொண்டு போய் தண்ணீர் கொடுப்போம் என்று பார்த்தா அந்த சகாபி சொன்னாங்க, எனக்கு வந்து இன்னொரு சகாபி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி 3வது சகாபியிடம் தண்ணீர் போவதற்குள் அவர் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். சரி அவங்களும் சொல்லிட்டு 2வது சகாபியிடம் வந்தா அவங்களும் வஃபாத், சரி 3வது சகாபியிடம் வந்தா அவர்களும் வஃபாத். இப்படியே மரண தருவாயில் கூட ஒற்றுமையாக இருந்தார்கள் நம் சகாபாக்கள். அப்படி ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் நம்ம கைக்கு கிடைத்திருக்கிற சகோதரர்களே. அதாவது சொல்ல போனா இந்த கடந்த 2022ல கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, அதாவது இஸ்ரேல் பலஸ்தீன் போர் நடந்துச்சு. அப்ப இஸ்ரேல் வந்து என்ன சொல்ற, இஸ்ரேல்ல வந்து அந்த யகூதியெல்லாம் ஒரு மீட்டிங் போறாங்க. அந்த மீட்டிங்ல ஒரு யகூதி சொல்றான், இஸ்லாமியர்களை எப்படி வீழ்த்துறதுன்னே தெரியல, ஒரு யகூதி சொல்றாரு. இன்னொரு யகூதி சொல்கிறான், அவங்களால ஈஸியா வீழ்த்திடலாம். இந்த இஸ்லாமிக் சொசைட்டி அதாவது இஸ்லாமிய 3 விஷயம் என்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், அதாவது they not know to be put the plan, ஒரு செயல் திட்டம் என்பது அவங்களுக்கு தெரியாது. இரண்டாவது they not know to be together, அவங்களுக்கு ஒற்றுமையா இருப்பது என்பது தெரியாது. மூன்றாவது they put plan and they also to be together means they not know to execute that plan. அவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் அது செயல் திட்டம் போட்டாலும் அவர்களுக்கு எப்படி அதை வழிமுறைப்படுத்துவது என்று அவங்களுக்கு தெரியாது. ஒரு கேவலமான யகூதி நம்மளை பார்த்து கூறுகிறார் என்றால் அப்ப நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கி இருக்கு. நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் நம்ம பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. கடந்த 2022ல கூட ஒரு பிரபலமான ஒரு வீடியோ, ஒரு தந்தை ஒரு மகனை போட்டு அடிக்கிறான். எதுக்காக அடிக்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த மகன் சொன்னானா, எங்க அப்பா எனக்கு சொத்து தரேன் சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டே இருக்கான், அவன் அதனால நான் போட்டு அடிக்கிறான். இது போன்ற சொத்திற்காகவும் பணத்திற்காகவும் நம் ஒருவருக்குள் பிரிவினை இருந்தால் எப்படி நம் சமுதாயத்திலேயே பிரிவு இருக்கும்? நம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஒற்றுமை என்பது ஒரு குடும்பத்திற்குள் ஒரு சமுதாயத்தில் இருந்தாதான் அந்த சமுதாயத்தை யார் நினைச்சாலும் அவன் அந்த சமுதாயத்தை தொட்டு கூட பண்ண முடியாத சகோதரர்களே. வரக்கூடிய காலகட்டங்களில்
இந்த ஒற்றுமையாக இருந்து நம்மளை இந்த நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய அந்த நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய இருக்கும் நம் சமுதாயத்தை கல்வியும் கற்று ஒற்றுமையாக இருந்து வீழ்த்தக்கூடிய நம்ம அவர்களை வீழ்த்தி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை கொடிதூக்கி பறக்க செய்வோம் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.